Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து small creatures. Small creatures. Amazing amazing insects. Amazing insects. பாத்தீங்கன்னா குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். It was a school holiday. Valli and Mughil were observing small creature in their garden. It was a school holiday. பாருங்க, ஸ்கூல் லீவா இருக்கு. அன்னைக்கு என்ன பண்றாங்க அவங்க, முகில் அண்ட் வள்ளி வந்து ஒரு சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா குட்டி குட்டி விஷயங்கள், அந்த இன்செக்ட் பூச்சிகள்லாம் இருக்குல்ல கார்டன்ல, அதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப நம்ம கூட உட்காந்துட்டு இருக்கும்போது எறும்புலாம் போச்சு என்ன பண்ணுவோம், அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி வள்ளி அண்ட் முகில் பண்றாங்க. ஹவு பியூட்டிஃபுல் தீஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஆர். வள்ளி என்ன சொல்றா, இவ்வளோ அழகா இருக்கு இந்த பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்றா. முகில், எஸ், வை டு பட்டர்ஃப்ளைஸ் ஹாவ் கலர்ஃபுல் விங்ஸ். ஆமா, பட்டர்ஃப்ளைஸ்க்கு மட்டும் எவ்வளோ கலர்ஃபுல் விங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்மால் கிரியேச்சர் வித் முகில் அண்ட் வள்ளி. நம்மளும் என்ன பண்ணலாம், முகிலும் வள்ளி கூட நம்மளும் ஸ்மால் கிரியேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Observe and discuss. There are many kinds of insects around us. Share you what you have observed. என்னது உங்களை கேட்குறாங்க, இந்த வேர்ல்டுலயே அதிகமான ஸ்மால் கிரியேச்சர்ஸ் நம்மள சுற்றி இருக்கு. இன்செக்ட்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வண்டு, பூச்சி, எறும்பு, பல்லி, அப்புறம் என்னது தேல், பூரான்னு நிறைய இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நீங்க பார்த்துருக்கீங்களா, அதை பத்தி என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ் கிட்ட கிளாஸ் ரூம்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்ப பார்க்கலாம். ஆக்டிவ் ஆண்ட்ஸ். ஹவு டு ஆண்ட்ஸ் லிவ் அண்ட் ஒர்க் டுகெதர். எப்படி ஆண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுது அண்ட் எப்படி வாழுதுன்னு அப்படின்னு சொல்றேன். கேட்கலாமா? ஆண்ட்ஸ் ஆஃப்டன் மூவ் அஸ் எ டீம் இன் எ லைன் டு ஃபைண்ட் ஃபுட். ஆண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுமா, லைனா ஒரு டீமா தான் எங்கேயுமே போகும். ஃபுட்டு வேணும்னா என்ன பண்ணும், டீமா போகும். Ants eat sweets, seeds, small insect and food crumbs. அப்படின்னா ஆண்ட்ஸ் என்ன சாப்பிடும், இனிப்பு, நம்ம சர்க்கரை டப்பாலெல்லாம் வந்துரும்ல, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆண்ட்ஸ் என்ன சாப்பிடுமா, சீட்ஸ், விதைகள், ஸ்மால் இன்செக்ட், குட்டி குட்டி, இப்போ பல்லிகள்லாம் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆண்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள்லாம் செத்து போயிடுச்சுன்னா, இன்செக்ட்ஸ்லாம் செத்து போயிடுச்சுனாலும் சாப்பிட வரும். அண்ட் ஃபுட் கிரம்ஸ், சின்ன சின்ன சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட வந்துடும். Ants make nest under the soil and also live inside the bark of trees. Ants என்ன பண்ணும், மண்ணுக்குள்ள கூடு என்ன பண்ணும், அது மண்ணை தோண்டி புத்து மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வாழும். அப்புறம் என்ன பண்ணும், மரத்துக்கு கீழே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்களா, ஆண்ட்ஸ்லாம் பாருங்க, மேல் ஆண்ட் எனது ஆண் எறும்பு, குயின் ஆண்ட் ராணி எறும்பு, அப்புறம் ஒர்க்கர்ஸ், இவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இவங்க சொல்ல சொல்ல, இப்ப மிஸ் சொல்ல சொல்ல என்ன பண்ணுவோம், நம்மளும் மிஸ் சொல்றபடி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராணி ஆண்ட் சொல்றது எல்லாமே என்ன பண்ணுமா, இந்த ஒர்க்கர் ஆண்ட்லாம் கேட்டு நடக்கும். தேர் ஆர் 3 types ஆஃப் ஆண்ட். 3 வகையான ஆண்ட்ஸ் இருக்கு. மேல் ஆண்ட், குயின் ஆண்ட், ஒர்க்கர் ஆண்ட். புரிஞ்சுச்சா? ஆண்ட் லிவ் டுகெதர் இன் குரூப்ஸ் கால்ட் காலனிஸ். ஆண்ட் வந்து இப்போ நம்மலாம் வந்தது ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா நீங்க நாங்கெல்லாம் இருக்கிறத என்ன சொல்லுவோம், ஃபேமிலின்னு சொல்லுவோம். சாரி. அதே மாதிரி ஆண்ட்ஸ் குரூப்பா லிவ் பண்றது என்னது, காலனிஸ் சொல்லலாம். ஆண்ட்ஸ் லைக் டு ஒர்க் ஆஸ் அ டீம். தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஆண்ட்ஸ் என்ன பண்ணுமா, குரூப்பா இருந்து ரொம்ப கடுமையா வேலை செய்யும். அண்ட் கேன் கேரி ஆப்ஜெக்ட் வெயிட்லிங் அபவுட் 10 to 50 times it own weight. ஆண்ட்ஸ் என்ன பண்ணுமா, அதோட வெயிட்டை விட 10-50% மடங்கு அதிகமா இருக்க பொருளை கூட எடுத்துக்கிட்டு போகும். இப்போ நம்மளால தூக்க முடியுமா, 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியுமா, முடியாது. ஆனா ஆண்ட்ஸ் என்ன பண்ணுமா, அதோட வெயிட் எவ்வளோ கம்மியா இருந்தாலும் ஆனா அதை விட என்ன பண்ணுமா, பல மடங்கு அதிகமா, 10 மடங்கு 20 மடங்குக்கு மேல, என்னது 50 மடங்குக்கு மேல கூட அது எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ஸ் ஹெல்ப் கீப் அவர் சாயில் கிளீன் அண்ட் ஹெல்த்தி. ஆண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்கான், நம்மளுடைய மண்ணையும் நம்மளோட ஹெல்த்தையும் சுத்தமா பார்த்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. டூ அண்ட் அப்சர்வ். வள்ளி அண்ட் முகில், அமீர், டேவிட் ஆர் அப்சர்விங் த ஆண்ட்ஸ் யூசிங் த மேக்னிஃபையிங் லென்ஸ். என்ன பண்றாங்க எல்லாருமே,
ஆண்ட் என்னடா பண்ணுதுன்ட்டு ஒரு லென்ஸ் வச்சு, அந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, அதை வச்சு பார்க்குறாங்க. ஆண்ட்ஸ்லாம் ஏன்னா பெருசா தெரியும் அது என்ன பண்ணுதுன்னு, நல்லா கிளியரா பார்க்கலாம். அதை பார்க்குறான் பாருங்க. Prepare a lens as soon using a drop of water. Use it and above ants. See, observe ants. Record, share your observation. நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சு பாருங்க ஆண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுது, அதை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பார்க்கலாமா? ants do not have ears. ஆண்ட்டுக்கு என்ன கிடையாதான், காதுகள் இல்லை, இயர்ஸ் கிடையாது. They hear by sensing vibration in the ground through their feet. அது எப்படி வந்து தெரிஞ்சுக்கோனா, யாராவது வராங்கன்னா அதோடைய வைப்ரேஷன், அது கீழே இருக்கு இல்லையா, ஸோ நம்ம நடக்கும்போது கூட என்ன பண்ணும் ஆண்ட்ஸ், அந்த வைப்ரேஷன் சவுண்டை கேட்டே நகுந்துடும். ஸோ அதுக்கு வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் தெரியும். ஃபுட், ஸ்வீட்ஸ், சீட்ஸ், காலனிஸ், வேர், ட்ரீ பார்க், குயின் அண்ட், ஒர்க்கர் அண்ட், மேல் அண்ட், இதெல்லாம் நமக்கு முக்கியமான வேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸ் வச்சு தானே நம்ம இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து பண்ண போறோம். அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபில் இன் த பிளாங்க் யூசிங் த ஒர்க் பேங்க். த 3 and types of ants are, என்னென்ன 3 டைப்ஸ்மா? குயின் ant, மேல் ant, ஒர்க்கர் ant. இதுதான் 3 டைப்ஸ். ants live together in called, ஆண்ட்ஸ்லாம் குரூப்பாக இருந்தானது காலனிஸ். ஆண்ட் லிவ் அண்டர் த சாயில் அண்ட் இன்சைட், எங்க இருக்கும், இன்சைட் ட்ரீ பார்க்ஸ். அண்ட் மூவ் இன் லைன் டு ஃபைண்ட், எதுக்காக போகுது அது, ஃபுட். ஆண்ட்ஸ் ஈட் ஸ்வீட்ஸ், சீட்ஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், நேச்சர் பியூட்டி தி பட்டர்ஃப்ளை. Valli and Mugil went to visit the butterfly park at Srirangan in Tiruchi with their friends. The park was full of flowers and butterflies. வள்ளி முகில் என்ன பண்றாங்க, ஸ்ரீரங்கம், திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கத்துல பட்டர்ஃப்ளை பார்க்னு இருக்கு. ஸோ அங்க போய் எல்லாரும் பட்டர்ஃப்ளைஸை பார்த்துட்டு இருக்காங்க. Butterflies and flowers help each other. Butterfly help flowers make seeds. Flower gives butterflies food. பட்டர்ஃப்ளைஸ் மேக் நேச்சர் பியூட்டிஃபுல். என்ன சொல்றாங்க, இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணிக்குதான். ஃப்ளவரும் பட்டர்ஃப்ளைஸும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி ஹெல்ப் பண்ணுது, இது வந்து என்ன பண்ணுது, பூ வந்து பட்டர்ஃப்ளைஸ்க்கு தேன், அதோட ஃபுட்டை வந்து தருது, சாப்பாடு பூ தருதான் பட்டர்ஃப்ளைக்கு. அதனால பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, அதை சீடு உருவாக, அது வந்து விதை உருவாக என்ன பண்ணுது, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலே என்னது, இந்த பட்டர்ஃப்ளை தான் வந்து அந்த நேச்சரையே அழகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேக் எ பேப்பர் பட்டர்ஃப்ளை. நீங்க என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி பேப்பர்லயே பட்டர்ஃப்ளை செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மிஸ்கிட் என்ன பண்ணுங்க, உங்க வகுப்பறையில மிஸ்கிட்ட கிளாஸ் ரூம்க்கு எடுத்துட்டு போங்க. Butterflies mimicry, the copycat trick. Some butterflies copy the color of other butterflies. This is called mimicry. The harmless butterfly copies the bright color of the poisonous butterfly. Birds think the butterfly is poisonous, so they do not eat the butterfly. In this way, the butterfly stays safe. என்ன சொல்லுது, இந்த பட்டர்ஃப்ளை, சில பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுமா, அதர் பட்டர்ஃப்ளையை போலவே தன்னைத்தானே மாற்றிக்குமா. அதுக்கு பேர் தான் மிமிக்ரி, பட்டர்ஃப்ளை மிமிக்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பட்டர்ஃப்ளை என்னது, பாய்சன், அதிகம் பாய்சன் இருக்குமா. பிரைட்டாக இருக்கிற பட்டர்ஃப்ளை கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது. அப்போது பேர்ட்ஸ் அதனால என்ன பண்ணாதான், பட்டர்ஃப்ளைஸை சாப்பிடாதான். அதனால தான் என்னது, எல்லா பட்டர்ஃப்ளையும் என்ன ஆயிடுச்சு, சேஃபாக ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இது பாய்சன் பட்டர்ஃப்ளை, இது ஹார்ம்லெஸ், இது பாய்சன் கிடையாது. ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளை வித் சேஞ்ச்டு கலர்ஸ். இப்போ ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளை என்ன படிச்சு, கலரை சேஞ்ச் பண்ணி இப்படி இருக்குமா பார்க்கறதுக்கே. Do and learn. The butterfly is an insect that can fly. It has 2 pair of wings. Hind wings are smaller than 4 wings. நல்லா பாருங்க, ஹிண்ட் விங், இதுக்கு 2 விங்ஸ்க்கு இருக்கும். விங்ஸ்னா அந்த ரெக்கைகள், ஓகேவா. அது ஹிண்ட் விங்ஸ் ஆர் ஸ்மாலர். கீழே இருக்கு இல்லையா விங்ஸு, அது மேலே இருக்கிறத விட கீழே விங்ஸ் சின்னதாக இருக்கும். அதுதான் 4 wings. இது ஹிண்ட் விங்ஸ். The wings are very thin and have scales.
ஸ்கேல்ஸ் கிவ் த பட்டர்ஃப்ளை தர் கலர். ஸ்கேல்ஸ்னா அந்த நடுவுல கோடுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்கேல்ஸ், அதுதான் அதோட கலரே தருது. அப்புறம் என்ன, அது ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப மெலிசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பட்டர்ஃப்ளைய பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு சைட்லலாம் செடிகள்ல பூக்கள்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம், நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க. அப்படி பார்க்காதவங்க இதுக்கப்புறமா கவனிச்சு பாருங்க. இதே மாதிரி என்ன பண்ணுமா, நீங்களும் டிரா அண்ட் கலர் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளைய வரையணும். நீங்க அதை வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூஸ் லீஃப் டு மேக் எ லீஃப் பட்டர்ஃப்ளை. லீஃபை வச்சு பட்டர்ஃப்ளையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் பண்றா பாருங்க, நீங்களும் பண்ணி காட்டுங்க. fill in the blanks using the work bank. Butterflies have dash wings. Butterfly has 4 wings. 4 wings are bigger than hind wings. Dash give the butterflies their color. Scales. Some butterflies mimic to avoid their eaten. Hand working honeybees. இப்போ honeybees, இப்போ இதுக்கு முன்னாடி ants, butterflies, இப்போ honeybee பார்க்க போறோம். Honeybees are very small insect, ரொம்ப சின்ன பூச்சி. They live in the beehive which has many cells. beehiveனா இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி செல்கள்ல தான் அது வாழும். They produce honey. தேன் பிடிக்கும் இல்லையா, அந்த ஹனியை தயாரிக்குது. Honeybee visit 50 to 100 flowers to collect nectar to make just a drop of honey. என்ன சொல்லுது, அது 50 to 100 ஃப்ளவர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஒரு சொட்டு தேனை கலெக்ட் பண்றதுக்கு அவ்வளோ முயற்சிக்குமா ஹனிபி. அந்த மாதிரி தானே பண்ணுது, அது தேனை கலெக்ட் பண்ணுது. மேக் எ பீ ஹைவ் யூசிங் கார்ட்போர்ட். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கார்ட்போர்டை வச்சு இந்த மாதிரி ஹனிபியோட பீ ஹைவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடி பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேம்மா. There are 3 types of bees. Worker bees build the beehive using wax from their body. They collect nectar from flowers and bring it to the hive. என்ன சொல்றாங்க, ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர் இப்போ நம்மள ஆண்ட்ல கூட பார்த்தோமா, ஒர்க்கர்ஸ் ஆண்ட், அப்புறம் குயின் ஆண்ட்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒர்க்கர் பீஸ்லாம் இருக்கு. அந்த பீஸ் என்ன பண்ணுமோ, அந்த அவங்களோட பாடியில இருக்க வேக்ஸை தான் பில்ட் பண்ணும். வேக்ஸ், அந்த எச்சிகள் இருக்கு இல்லையா, அதை வெளியிடுறோம். தே கலெக்ட் நெக்டார்ஸ். அப்புறம் என்ன பண்ணும், ஃப்ளவர்ஸ் கிட்ட இருந்து நெக்டார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். பீஸ் சேஞ்ச் நெக்டார் இன்டு ஹனி. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணி பீஸா ஹனியா மாத்துது. ஹனி இஸ் ஸ்டோர்ட் இன் த செல். அந்த குட்டி குட்டி செல்கள்ல அந்த ஹனியை கலெக்ட் பண்ணி வைப்போம். த குயின் பீஸ் லே எக்ஸ் இன் சம் செல் ஆஃப் த பீ ஹைவ் டு ப்ரொடியூஸ் நியூ பீஸ். அந்த குட்டி குட்டி ஹைவ்ஸ் இருந்து இல்லையா, அதுல என்ன பண்ணுமா, இந்த குயின் பீஸ், பெரிய பீஸ் இருக்குல்ல, ராணி பீ, அந்த ராணி தேனி தான் முட்டைகளை போட்டு இன்னும் ஹனிலாம் வர்றது, இன்னும் நிறைய தேனீக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அது வளர்த்துட்டு வருது. ட்ரோன் பீஸ் ஹெல்ப் த குயின் பீ. ட்ரோன் பீ ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணும், இந்த குயின் பீக்கு ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுச்சா? ட்ரா, இந்த மாதிரி என்ன பண்ணணுமா, நீங்களும் இந்த மாதிரி ஹைவை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. fill in the blanks using the work bank. The work bees build the work bees என்ன பண்ணும், beehive, அதான் beehive பில்ட் பண்ணும். workers bees make honey. workers bees என்ன பண்ணும், ஹனியை மேக் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுமா, தி குயின் பீஸ் தான் எக்கெல்லாம் எக்கு போடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ். இப்போ இன்செக்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். இன்செக்ட்ஸ் ஹாவ் live on plants under the soil, in water and in our homes. எங்கெங்கெல்லாம் வாழுமா, பிளான்ட்ஸ்ல, மண்ணுக்கு கீழே, அப்புறம் தண்ணியில, அப்புறம் நம்ம வீட்டில். அண்ட் பிளான்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பீஸ் ஆர் காமன்லி சீன் இன்செக்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், நம்ம காமனாக பொதுவாகவே பார்ப்போம். ஆண்ட்ஸ் பார்த்துருப்போம், பட்டர்ஃப்ளைஸ், பீஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இன்செக்ட்ஸ் ஆர் ஸ்மால் அனிமல்ஸ் வித் 6 legs. இன்செக்ட்ஸ்க்கு என்ன பண்ணும், அது சின்ன ஒரு அனிமல், அதுக்கு 6 கால் இருக்கும், 4 wings and 2 feelers. ஃபீலர்ஸ்னா ஆண்டனா, அந்த குட்டியா இருக்கும் இல்லையா முன்னாடி, இதுக்கு பேர் தான் ஆண்டனாஸ். They are 3 body parts: head, middle part, back part. என்னது, தலை, மிடில் பார்ட் வந்து thorax, அந்த
கீழ்ப்பகுதி, அப்புறம் பேக் பார்ட் பின்னாடி அதோட வயிறு பகுதி அப்டமன். சம் இன்செக்ட் ஹவ் நோ விங்ஸ். சில இன்செக்ட் என்ன இருக்காது, ரெக்கைகளே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்லீஸ்னா அந்த நம்மளோட தலையில இருக்கும் இல்லையா பேன்கள், அதுதான். பெட் பக், இந்த பெட் பக். ஸ்மால் கிரேச்சர்ஸ் ஆர் நாட் இன்செக்ட். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அது இன்செக்ட்லலாம் வராது. இந்த ஸ்பைடர், இந்த மில்லிமைட்லாம் வந்து என்னது இன்செக்டா கணக்குல வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாடி பார்ட் ஆஃப் அன் இன்செக்ட், அதோட பாடி பார்ட் இதுதான். ஆண்டனா, ஹெட், தொராக்ஸ், அப்டமன், லெக்ஸ். இதுவும் பாருங்க ப்ரோபாசிஸ் அப்படின்னா பட்டர்ஃப்ளைக்கு தனியா இருக்கு. விங்ஸ் இருக்கு. விங்ஸ் வந்து ஆண்ட்டுக்கு கிடையாது. அதே மாதிரி பீஸ் பாருங்க, அந்த குத்தம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டிங்கர். அது தொடுக்குன்னு அப்படி என்ன பண்ணிடும், குத்திடும். அது ஸ்டிங்கர், நம்மள கொத்தி விட்டுரும். அப்புறம் பார்க்கலாமா இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஆண்ட் கம்யூனிகேட் பை டச்சிங் வித் தர் ஆண்டனாஸ். ஆண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், அதோடைய ஆண்டனா முன்னாடி இருக்கும்ல ரெண்டு, நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டனா மூலியமா கம்யூனிகேட் பண்ணும். அது ஆண்டனா அது இருக்கு பாருங்க, அதுல தான் என்ன பண்ணுமா பேசிக்கும், ஒன்னு பேசிக்கும். தி ஸ்மெல் லெஃப்ட் பை ஒன் ant is followed by other ant. அந்த ஆண்டனா வச்சு என்ன பண்ணும், அதை ஸ்மெல் பண்ணியே டிராவல் பண்ணுவோம். இங்கே தான் போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டே போவாங்க. தி பட்டர்ஃப்ளைஸ் ஹேஸ் லாங் டியூப் கால் ப்ரோபாசிஸ் யூஸ்டு டு சக் நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். என்ன பண்ணும், அந்த ப்ரோபாசிஸ் பார்த்தோம் இல்லையா, இதுதான் என்ன பண்ணுதான், அந்த பூலேருந்து தேன் எடுக்க உதவுது இந்த ப்ரோபாசிஸ். Bee stinger help to protect itself. Do not disturb bees. A stick can be painful. என்ன சொல்லுறாங்க, அந்த bee sting, அந்த குட்டியா இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கு, அது குத்திடும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அதோட அதை பாதுகாக்கணுன்றதுக்காக அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இதோட நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த டூ அண்ட் லேர்ன்ற லெசன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.